Good evening. Welcome to InfoSmite. என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? கேக்குதுக்கா. கேக்குதா? ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஆ. நேத்து வந்து நம்ம இது பார்த்தோம் கரெக்டா? ஸோ ப்ராப்ஸ் வந்து பார்த்திருந்தோம். அதுல வந்து நமக்கு ஒர்க் ஆகல அப்படின்னு பார்த்தோம் கரெக்டா? ஸோ அது வந்து வேற ஒண்ணும் இல்ல. ரெண்டரிங் வந்து நான் மாத்தி பண்ணியிருக்கேன். அதுதான் பிரச்சனை. இப்ப இந்த இடத்துல காம்போனன்ட்ஸ்ல எனக்கு ப்ராப்ஸ் இருந்தது அப்படிதானே? ஸோ இதுல வந்து நான் என்ன பண்ணேன்? இப்போ என்னோட ப்ராப்ஸ் ஃபைல்ல நான் யார் ரெண்டர் பண்ணியிருக்கேன்? காரை ரெண்டர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிதானே? ஸோ காரை இம்போர்ட் பண்ணி ரெண்டர் பண்ணிட்டேன். அப்போ app.jsல நான் யார் ரெண்டர் பண்ணும்? இந்த ப்ராப்ஸ்ன்ற ஃபைல தான் நான் ரெண்டர் பண்ணும் கரெக்டா? ஏன்னா ப்ராப்ஸ் ஃபைல் தான் எனக்கு என்ன ஆகல, எந்த இடத்துலயும் ரெண்டர் ஆகல கரெக்டா? ஏன்னா இந்த காரை நான் இதுல வாங்கிட்டேன் அப்படிதானே? அப்ப இந்த ஃபைல தான் நான் என்ன பண்ணும், என்னோட app.jsல நான் ரெண்டர் பண்ணும் கரெக்டா? இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நம்ம நேத்து என்ன பண்ணிட்டு இருந்தோம், இந்த காரே இங்க வாங்கிட்டு இருந்தோம் கரெக்டா? சோ இந்த காரே நான் இங்கேயும் வந்து அகைன் ரெண்டர் பண்ணதால தான் எனக்கு கார்ல உள்ள கண்டென்ட் இதுவரை மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே ஆச்சு. ஓகேவா? காரை ரெண்டர் பண்ணக்கூடாது. இப்போ இதுல உள்ளத நான் இங்க வந்து காரை இதுல ரெண்டர் பண்ணிட்டேன் அப்படிதானே? அப்ப நான் இந்த ப்ராப்ஸ்ன்ற ஃபைல தான் இன்னும் ரெண்டர் பண்ணல. ஸோ ப்ராப்ஸ app.jsல நம்ம ரெண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல வேண்டாம். ரெண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்ப நான் இந்த இடத்துல npm start கொடுக்குறேன். இப்ப வருதா எனக்கு? சோ காரோட நேம் எனக்கு என்ன வருது? BMW கம்பெனியோட எனக்கு ரெண்டர் பண்ணி வருதா? புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு சொல்லி? நம்ம கார்ன்ற புரியுது. ஃபைல நேத்து என்ன பண்ணிட்டோம், ப்ராப்ஸ் அப்படின்ற காம்போனன்ட்லயும் நான் காரை தான் ரெண்டர் பண்ணேன். அதே கார் தான் நான் என்ன பண்ணேன், app.jsலயும் ரெண்டர் பண்ணிட்டே இருந்தேன் கரெக்டா? அதனால ம். தான் எனக்கு அவுட்புட் வந்து வரல. நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கணும் ஆக்சுவலா, காரை நான் ப்ராப்ஸ்ல ரெண்டர் பண்ணிட்டேன். இப்ப ப்ராப்ஸ்ன்ற காம்போனண்ட்டை தான் நான் என்ன பண்ணியிருக்கணும், ஆப்ல ரெண்டர் பண்ணியிருக்கணும் கரெக்டா? ஸோ ப்ராப்ஸ் ஆ. ரெண்டர் பண்ண உடனே என் அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஆ. புரிஞ்சுதா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா இதுல? புரிஞ்சுதுக்கா, புரிஞ்சுது. ஓகேமா. இப்போ நான் இதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். அக்கா நேத்து கேட்டீங்களா? ஓ சாரிம்மா, நான் மறந்துட்டேன். ஓகேக்கா, பரவாயில்லக்கா. இன்னைக்கு கேட்டு சொல்வீங்களா? இன்னைக்கு கேட்டு சொல்லிடுறேன், மறக்காம நான் கேட்டுடுறேன். ஓகே. IEEE பேப்பர் டவுன்லோட் பண்ற சைட் இப்ப ஒரே நிமிஷம், நான் அந்த மெசேஜ் போட்டுறேன். இல்ல மறுபடி மறந்துருக்காது. ஓகேமா, நான் மெசேஜ் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ கிளாஸ் முடியறதுக்குள்ள அவங்க போட்டாங்க அப்படின்னா நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இல்ல நான் நாளைக்கு உங்களுக்கு கேட்டு மறக்காம சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நேத்து கிளாஸோட நமக்கு ரியாக்டோட பிபிடி வைஸ் நம்ம ரியாக்ட் வந்து முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் 2 ப்ராஜெக்ட் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, டு டூ லிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்றது. ஓகேவா? ஸோ 2வது ப்ராஜெக்ட் தான் வந்து நமக்கு பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர் மாதிரி இருக்கு. இது மை ஆப் தானே? இந்த இடத்துல டெர்மினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ரன் ஆகுற ரியாக்ட் ஆப் நான் டெர்மினேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், கண்ட்ரோல் C கொடுக்கணும். ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் C கொடுத்தா நீங்க டெர்மினேட் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும். எஸ் கொடுத்து என்டர் தட்டினேன் அப்படின்னா டெர்மினேட் ஆயிரும். ஓகேவா? இங்க வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம்.
ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் இப்ப என்ன அப்படின்னா டு டூ லிஸ்ட் தான் பண்ண போறோம். ஓகேவா? அவுட்புட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எனக்கு எடுத்த உடனே என்ன இருக்கு, ஒரு பேஜ் இருக்கு. கரெக்டா? ஸோ நான் வந்து ஸ்டைல் பண்ணியே வச்சிருக்கேன். மேல வந்து கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ நோட்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ஆப். ஓகேவா? ஸோ கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஒரு டெக்ஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கு. ஓகேவா? இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா டைட்டில் அப்படின்ற பிளேஸ் ஹோல்டரோட இது இருக்கு. ஓகேவா? இப்போ நான் இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகுது, இந்த ஏரியா எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. கரெக்டா? ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகி என்ன வருது, டேக் அ நோட் அப்படின்ற ஒரு பிளேஸ் ஹோல்டரோட எனக்கு வருது. இப்போ நான் இந்த இடத்துல எனக்கு ஒரு ஐகானும் இருக்கு. ஓகேவா? ஆட் ஐகான் இருக்கு வித் இப்போ எனக்கு ஹவர் எஃபெக்டோட இருக்கு. ஓகேவா? ஸோ டைட்டில் கிளிக் பண்ண உடனே எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகுறப்ப தான் இந்த பிளஸ் ஐகானும் எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ நான் டைட்டில் வந்து சும்மா ஏதோ ஒன்று கொடுக்குறேன். ஓகேவா? அது கொடுத்துட்டு இங்க டேக் நோட்ல நான் ஏதோ ஒன்று டைப் பண்றேன்னு வைங்களேன். டைப் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல ஆட் கொடுக்க போறேன். ஸோ ஆட் கொடுத்த உடனே என்ன ஆகுது, நான் இங்க என்ன டைட்டில் கொடுத்தனோ அந்த டைட்டில் இங்க வந்து எனக்கு ஸ்டோர் ஆகுது. அதே மாதிரி நான் உள்ள என்ன கண்டென்ட் கொடுத்தனோ அந்த கண்டென்ட்டும் வந்து எனக்கு ஸ்டோர் ஆகுது வித் ஒரு ரிமூவ் விச் இஸ் டெலிட் ஐகானோட எனக்கு வந்து ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? அப்புறம் அதை டெலிட் கிளிக் பண்ணா என்ன ஆகுது, இது மட்டும் எனக்கு டெலிட் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல டைட்டில் வந்து ஈவினிங் கிளாஸ் அப்படின்னு வைக்கிறேன். டேக் நோட்ல வந்து 8 to 9 வைக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு ஆட் கொடுத்தனா ஆட் ஆகுது. அடுத்து நான் இன்னொரு வைக்க போறேன். ஓகேவா? டுமாரோ கிளாஸ் அப்படின்னு போட்டு நான் என்ன பண்றேன், 5:30 to 6:30 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஓகேவா? சும்மா ஆட் பண்றேன். இப்போ நான் ஆட் பண்றேன், அகைன் எனக்கு ஆட் ஆகுது. இதே மாதிரி நான் வேற ஏதாவது கொடுக்குறேன்னு வைங்களேன். உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன காலேஜ்ல? எனக்கு பிடிச்சது காலேஜ்ல எதுவும் பிடிக்காதுக்கா. காலேஜ் எதுவும் பிடிக்காதா? சரி, ஏதாவது ஆமா. சப்ஜெக்ட் நேம் சொல்லுங்க போடுவோம். சப்ஜெக்ட் டு ஊப்ஸ்ன்னு போடுங்க. ஓகே, ஊப்ஸ்ன்னு போட்டுறேன். இப்போ நான் ஆட் பண்றேன். இப்போ எனக்கு என்ன ஆகுது, நான் ஆட் பண்ண இப்போ நான் ஒரு விஷயம் மட்டும் நான் ஒரு நோட்ஸ் ஆட் பண்ண உடனே ப்ரீவியஸா உள்ளது எனக்கு என்ன ஆகல, டெலீட் ஆகல. கரெக்டா? ஸோ அது அடுத்து என்ன ஆயிட்டே வருது, எனக்கு ஸ்டோர் ஆயிட்டே வருது. அப்படித்தானே? இப்போ நான் இதுவே ம். வந்து வேற ஏதாவது கொடுக்குறேன். இந்த இடத்துல நிறைய டைப் பண்றேன்னு வைங்க. ஸோ நான் எவ்வளோ ஆட் பண்ணாலும் என்ன ஆகுது, அதுக்கேற்ற மாதிரி சைஸும் எனக்கு அட்ஜஸ்ட் ஆகுது. கரெக்டா? ஸோ இப்போ இதுக்கு நான் வந்து ஒரே ஒரு ரோ தான் எடுத்திருக்கேன். அப்போ ஒரு ரோக்கு எடுத்த மாதிரி ஸ்பேஸா எனக்கு எடுக்குது. இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் நிறைய ரோஸ் வந்திருக்கு. கரெக்டா? ஒரு 3 ரோஸ் வந்திருக்கு. சைஸும் என்ன ஆகுது எனக்கு, இதோட சைஸும் வந்து எனக்கு என்ன ஆகுது, அதுக்கேத்த மாதிரி பெருசாகுது. கரெக்டா? இப்போ நான் எந்த பர்டிகுலர் நோட்ஸை நான் டெலீட் பண்றேனோ அது எனக்கு கரெக்டா என்ன ஆகுது, டெலீட் ஆகுது. கரெக்டா? ஸோ இதுதான் வந்து நம்ம பில்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ இது பில்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா விஷுவல் போகணும். ஓகேவா? இது ஓகே, நான் இதுலயே ரியாக்ட் ஆப் உங்களுக்கு கிரியேட் பண்றேன். ஓகேவா? எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம், நமக்கு வேண்டாம். இந்த ஆப்பே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த இடத்துல இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு நியூவா ஒரு ஆப் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ கிரியேட் பண்றப்போ ஒரு ஃபோல்டர் வச்சுப்போமா? சரி, ஓகே. இப்போ நான் இந்த இடத்துலயே நான் வந்து கிரியேட் பண்றேன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், நம்ம கிட்ட நோட் வெர்ஷன் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி npm-v அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா
நோட் வெர்ஷன் ஃபர்ஸ்ட் நம்ம நோட் எப்பவுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் கரெக்டா. ஸோ அது இன்ஸ்டால் பண்ணியிருந்தா தான் என்னால் என்ன பண்ண முடியும், அடுத்தடுத்து என்னால் பண்ண முடியும் ஓகேவா. அப்போ தான் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி என்பிஎம்னா எனக்கு என்னது, நோடோட பேக்கேஜ் மேனேஜர் கரெக்டா. ஸோ அதுவும் வந்து எனக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் ஓகேவா. அதோட வெர்ஷனும் எனக்கு காட்டணும். -v போட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அதோட வெர்ஷன் என்ன அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. இப்போ எனக்கு ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்ணணும் கரெக்டா. அப்ப நான் என்ன பண்ணணும், npx create react app அப்படின்றத போடணும். இந்த கமாண்ட் தான் நமக்கு முக்கியம் ஓகேவா. ஸோ npxனா என்னன்னு பார்த்தோம், நோட் பேக்கேஜோட எக்ஸிக்யூட்டர் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ நோட் பேக்கேஜ் மேனேஜர் பேக்கேஜோட எக்ஸிக்யூட் தான் npx ஓகேவா. ஸோ கிரியேட் ரியாக்ட் ஆப் அப்படின்றத கொடுத்துட்டு இது பக்கத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட ரியாக்ட் ஆப்போட நேமை நான் கொடுக்கணும் ஓகேவா. எனக்கு என்ன நேம்ல வந்து வேணும் அப்படின்றத நான் கொடுக்கணும். ஸோ நான் இந்த இடத்துல நோட்ஸ் அண்டர்ஸ்கோர் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ நோட்ஸ் அண்டர்ஸ்கோர் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். இது வந்து நமக்கு ஓகே. அட் லேட்டஸ்ட் அப்படின்ற கமெண்ட் வந்து யூஸ் பண்ண சொல்லிட்டு ஹலோ அக்கா. இருக்கேன். வெயிட் பண்ணுங்க, இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. ஓகே. கொஞ்சம் மைக் ஆஃப்ல வச்சிருப்போம். ஓகேவா, சின்ன ஓகே ப்ராப்ளம். கிரியேட் ஸ்பெல்லிங் தப்பா கொடுத்துருக்கேன், அதான் எரர். நான் இன்ஸ்டால் ஆகுதா. ஃபர்ஸ்ட் ஏன் வந்து எனக்கு என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னா, எனக்கு வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வச்சு இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு தான் வந்திருக்கு ஓகேவா. ஸோ இதோட கமெண்ட் என்ன அப்படின்னா npx அது அதே கமெண்ட் தான் ஓகேவா. ஸோ npx create react app, இது பக்கத்துல நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்டா நம்ம ஆப்போட நேம் வந்து நான் கொடுப்போம் கரெக்டா. ஸோ அந்த இடத்துல நமக்கு என்ன பண்ண சொல்லுது, லேட்டஸ்டா அப்டேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றதால நான் என்ன பண்றேன், ஆப் பக்கத்துல அட் லேட்டஸ்ட் அப்படின்ற கமெண்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஸோ கொடுத்தேன்னா இது கொஞ்ச நேரத்துல எனக்கு இங்க வந்து ஆப் வந்து கிரியேட் ஆயிரும் ஓகேவா. ஸோ அந்த இருக்கா கிரியேட் ஆயிட்டு இருக்கு, வந்துரும் ஓகேவா. ஸோ கம்ப்ளீட்டா நமக்கு கிரியேட் ஆயிட்டு வந்துரும்.
அதுக்குள்ள நம்ம வந்து இன்னொரு விஷயம் பத்தி படிக்கலாம். மெட்டீரியல் யூஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? நான் அத பத்தி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே. ஸோ இப்ப இந்த மெட்டீரியல் யூஐ என்ன அப்படின்னா, இதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த பூட் ஸ்ட்ராப் மாரி தான். ஸோ பூட் ஸ்ட்ராப்ல வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், நமக்கு ஏதாவது காம்போனன்ட்ஸ் வேணும், இல்ல எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நான் என்ன பண்ணலாம், பூட் ஸ்ட்ராப்ல வந்துட்டு டிஃபால்ட்டா இருக்கும். அது ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? ஸோ பூட் ஸ்ட்ராப் ஃப்ரேம் ஒர்க்ல நான் அந்த மாதிரி தான் பண்றேன். அப்படிதானே? ஸோ அங்க ஒரு கமெண்ட் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு பூட் ஸ்ட்ராப்? சாட்ல போடுங்க, நான் பாத்துக்கிறேன். பூட் ஸ்ட்ராப் ஒரே ஒரு செஷன்ல நம்ம பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? ஆ. ஓகே. ஸோ பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? ஸோ அப்ப அதுல வந்து நம்ம ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ அதுல வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், இப்ப அதுலயே வந்துட்டு டிஃபால்ட்டா நமக்கு எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் நம்ம அத எடுத்து யூஸ் பண்ற மாரி தான் இருக்கும் அப்டின்ற மாரி பார்த்தோம். கரெக்ட்டா? ஸோ அதே மாதிரி தான் இந்த மெட்டீரியல் யூஐ அப்டின்ற காம்போனன்ட்டும். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, ரியாக்ட்டோட காம்போனன்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் அப்டின்னா, இதோட இன்ஸ்டாலேஷன் ஃபர்ஸ்ட் நான் பண்ணி வைக்கணும். ஓகேவா? இதுல வந்து நமக்கு நெறைய ஐகான்ஸ் இருக்கும். அதே மாதிரி சார்ட்ஸ் இருக்கும். என்னென்ன வேணுமோ, இப்ப ஆட் ஐகானு, டெலீட் பண்றது, அப்புறம் வந்து பட்டன்ஸு, அப்புறம் எடிட் ஆப்ஷன் இந்த மாரி நெறைய ஐகான்ஸ் வந்து நமக்கு வந்து இதுல இருக்கும். ஓகேவா? ஸோ மெட்டீரியல் யூஐல நமக்கு இந்த மாரி இந்தா இருக்குல்ல, இந்த செக் பாக்ஸு, இந்த ஆன் ஆஃப் பண்றது, அப்புறம் இந்த அலைன்மென்ட் செட் பண்றது, வேற இந்த மாரி நமக்கு வந்து நெறைய காம்போனன்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? இந்த மாரி இது பண்ணி விடுறது, ரேஞ்ச் செட் பண்றது இந்த மாரி. ஸோ இதெல்லாம் நான் எங்க போயிட்டு பார்க்கணும் அப்டின்னா, மெட்டீரியல் யூஐக்குள்ள வந்தீங்கன்னா, டாக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டாக்ஸ்ல மெட்டீரியல் யூஐ இருக்கு. அத கிளிக் பண்ணி உள்ள வரணும். ஸோ இதுல வந்துட்டு ஃபுல்லா கம்ப்ளீட்டா நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, இத பத்தி ஃபுல்லா ஓவர்வியூ மாரி குடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ மெட்டீரியல் யூஐனா என்ன? அண்ட் இதுல வந்து நம்ம எல்லாம் பண்ணலாம். அண்ட் இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை உட்காந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். பட் அதை தாண்டி நம்ம உட்காந்து லேர்ன் பண்றதை தாண்டி நீங்க ப்ராஜெக்ட்ல வந்து ஒர்க் பண்ண லேர்ன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஒரே நிமிஷம். அந்த பாட்டு ஒரு பண்ண எனக்கு பாட்டு சரி. ஓகேவா? ஸோ அப்ப நம்ம இதுல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்ண லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மெட்டீரியல் யூஐ வந்து எதுக்கு அப்படின்னா, இட் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் ரியாக்ட் காம்போனன்ட் லைப்ரரி. ஸோ ரியாக்ட்ல எனக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கலாம், இதுல இருந்து ஃப்ரீயாவே நம்ம எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓப்பன் சோர்ஸ்னா என்ன? நான் வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஓப்பன் சோர்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அதை இன்ஸ்டால் பண்ணணும். கரெக்ட்டா? இன்ஸ்டால் பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும். ரியாக்ட் பொறுத்தவரையில இந்த 2 விஷயம் தான். இப்ப ரியாக்ட்ல நான் ஆப் கிரியேட் பண்றப்பவே என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் என்னோட ஆப்ப நான் கிரியேட் பண்றேன். ஆ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், என்னோட ஆப்ப நான் கிரியேட் பண்றேன். கரெக்ட்டா? ஸோ இது கிரியேட் ஆயிடுச்சு ஆப். ஸோ ஆப்ப நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ கிரியேட் பண்ண அப்புறம் என்ன பண்றேன், ஏதாவது ஒரு விஷயம் இம்போர்ட் பண்றேன் அப்படின்னா, எந்த ஒரு இது வேணும்னாலும் நான் எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணா மட்டும் தான் என்னால யூஸ் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஸோ மெட்டீரியல் யூஐலயும் அதேதான். ஃபர்ஸ்ட் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல இருந்து ஐகான்ஸ் எடுத்து யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ல வந்துட்டு இதுல என்ன இருக்கு, மொத்தமே நான் 2 காம்போனன்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒண்ணு கிளிக் பண்ணா வர இந்த ஆட் ஐகான், இன்னொன்னு இந்த டெலீட் ஆப்ஷன். ஸோ இந்த 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 பிளஸ் சிம்பிள், அப்புறம் வந்து இந்த டெலீட் பண்ற இந்த ஒரு சிம்பிள். ஓகேவா? ஸோ இந்த 2 மட்டும் தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, மெட்டீரியல் யூஐல இருந்து எடுக்க போறேன். ஓகேவா? ஸோ இப்போ அதோட இன்ஸ்டலேஷன் இதுல அட்வான்டேஜஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு இன்ஸ்டலேஷன் கிளிக் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டலேஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இதுல என்பிஎம், பிஎன்பிஎம், யான் அப்படின்னு சொல்லிட்டு 3 வெர்ஷன்ல இருக்கும். நம்ம என்ன யூஸ் பண்றோம், நோட் பேக்கேஜ் மேனேஜர் வச்சு தான் நம்ம யூஸ் பண்றோம். கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், என்பிஎம் வெர்ஷன்ல இன்ஸ்டால் பண்ணணும். கரெக்டா? அதுக்கு முன்னாடி நம்ம ஆப் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஸோ நோட்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப் ரன் ஆகுதான்னு செக் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், சிடி ஸ்பேஸ் நோட்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ சிடினா என்ன சொல்லியிருக்கேன், சேஞ்ச் டைரக்டரின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஸோ இப்போ இது கொடுத்து நான் இப்போ உள்ள வந்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எனக்கு
என்பிஎம் ஸ்டார்ட் கொடுக்கணும் கரெக்டா. இதுலயே பாருங்களேன், உங்களுக்கு இந்த இடத்துலயே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சிடி கொடுத்து நோட்ஸ் ப்ராஜெக்ட் குள்ள போங்க, இதுக்கப்புறம் என்பிஎம் ஸ்டார்ட் கொடுங்கன்னு அவங்களே கைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் வந்து என்பிஎம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இது ஏன் இப்படி கேக்குது அப்படின்னா, இதை நோட் பண்ணீங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம ஆப் ரன் பண்ணும்போதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி கேட்கவே இல்லை கரெக்டா. ஸோ சம்திங் இஸ் ஆல்ரெடி ரன்னிங் ஆன் போர்ட் 3000 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருது. would you like to run the app on another port instead அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேக்குது கரெக்டா. ஸோ இது ஏன் இப்படி வருது அப்படின்னா, நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன், என்னோட லோக்கல் ஹோஸ்ட் 3000 அப்படின்ற போர்ட்ல இதை நம்ம வந்து போர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் கரெக்டா. கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்ல வந்து படிச்சிருப்பீங்க கரெக்டா. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம், போர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் கரெக்டா. ஸோ 3000 அப்படின்ற என்னோட லோக்கல் ஹோஸ்ட் போர்ட்ல ஆல்ரெடி ஒரு ரியாக்ட் ஆப் என்ன ஆயிட்டு இருக்கு, எனக்கு ரன் ஆகிட்டு இருக்கு கரெக்டா. ஸோ அந்த மெசேஜ் தான் இந்த இடத்துல வந்து நமக்கு வருது. ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்து 3000 போர்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு, உனக்கு வேற போர்ட்ல நான் ஓபன் பண்ணட்டா, எஸ்ஸா நோவா அப்படின்னு கேக்குது. ஸோ இப்போ நான் ஒய் கொடுக்குறேன், எஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது என்ன பண்ணுது எனக்கு, வெயிட் வர லோட் ஆகுது. என்ன பண்ணுது எனக்கு 3001 அப்படின்ற போர்ட்ல என்ன பண்ணுது எனக்கு இது ஓபன் பண்ணுது ஓகேவா. சோ அப்ப இது வேற போர்ட்ல ரன் ஆகும், இது வேற போர்ட்ல எனக்கு ரன் ஆகும் ஓகேவா. சோ ரியாக்ட் வந்துருச்சா, இப்படி வந்துருச்சு லோட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து கரெக்டா நம்மளோட ரியாக்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. சோ மேபி எனக்கு இதுல இங்கேயும் சக்சஸ்ஃபுல்லி ரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ மேபி நான் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ரன் ஆகாது ஓகேவா. ஸோ அதை வச்சே நம்ம வந்து கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமா அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்ணுறது புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கா. ஓகேமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ மெட்டீரியல் யூஐ பார்த்துட்டு இருந்தோம் கரெக்டா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்னோட காம்போனன்ட்ஸை நான் இதுல இருந்து யூஸ் பண்ணணும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, உள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொன்னேன், டாக்ஸ் கிளிக் பண்ணணும்னு சொன்னேன் கரெக்டா. உள்ள வந்த உடனே டாக்ஸ்ல மெட்டீரியல் யூஐ கிளிக் பண்ணுங்க. இதுல இன்ஸ்டலேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு npm install அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, இந்த லைனை அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி இது ஒண்ணு இன்ஸ்டால் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்டைல்டு காம்போனன்ட் இருக்கா, இதை இன்ஸ்டால் பண்ணும். அப்புறம் இது வந்து ஃபாண்ட் தான், இது நமக்கு தேவையில்லாதோ. இது வந்து டிஃபால்ட்டா நம்ம பண்ற இன்ஸ்டாலேஷன். இது வந்து காம்பனன்ட்ஸோட ஸ்டைலுக்காக நெக்ஸ்ட் உள்ளது நம்ம இன்ஸ்டால் பண்றோம். இதுக்கப்புறம் மூணாவது வந்து ஐகான்ஸ் ஒன்று இருக்கும், இந்த இருக்கா. ஸோ என்னோட ஐகான்ஸ் நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதை இன்ஸ்டால் பண்ணி தான் நான் ஆக்சஸ் பண்ண முடியும் ஓகேவா. இதை வச்சுதான் அவங்க எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இதை இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ இதை காப்பி பண்ணிட்டு விஷுவல் வந்து இதெல்லாம் வேண்டாம். ஓகே, இப்போ எனக்கு இந்த போர்ட் மட்டும் தான் ரன் ஆகுது. ஸோ ஜஸ்ட் நோட்ஸ் ப்ராஜெக்டோடது இது மட்டும் எனக்கு ரன் ஆகுது ஓகேவா. இதுல நான் என்ன பண்றேன், ஒன் மோர் போர்ட் நான் இப்போ இந்த இடத்துல ஒரு நியூ டெர்மினல் ஓபன் பண்ணி சிடி ஸ்பேஸ் அதே நோட்ஸ் அண்டர்ஸ்கோர் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள நான் வந்துட்டு இப்போ நான் காப்பி பண்ணி வச்சேன் இல்லையா. இதுல என்ன இருக்கு, எனக்கு npm install MUI அப்படின்னா மெட்டீரியல் யூஐ அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ அதை நான் இன்ஸ்டால் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதை என்டர் தட்டுங்க, இன்ஸ்டால் ஆகும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இது வந்து எதுக்கு அப்படின்னா என்னோட காம்போனன்ட்ஸோட ஸ்டைலுக்காக ஓகேவா. இதையும் காப்பி பண்ணி கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி, இதை இன்ஸ்டால் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் அந்த காம்போனன்ட்ஸ் எடுத்து நம்ம எழுதுறப்போ என்ன ஆகும், கோட்ல எழுதுறப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துட்டு இம்போர்ட் ஆகும் ஓகேவா. இது வந்து ஃபாண்ட்டுக்காக தான், இது நமக்கு தேவையில்லை. இதுக்கு வந்துருங்க, ஐகான்ஸ் இருக்கா. ஸோ ஐகான்ஸும் நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும்.
இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ இதுல காம்போனன்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு காம்போனன்ட்ஸ்னு இருக்கா? ஸோ இந்த காம்போனன்ட்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இதுல நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல எது வேணா நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல பட்டன் இருக்கா? ஸோ பட்டன்லேயே எனக்கு என்ன ஆகுது, 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்டன் இருக்கு. ஒன்று வந்து நான் கிளிக் பண்ணா ஹவர் ஆகுது கரெக்டா? ஸோ இன்னொன்று ஒரு ப்ளூ கலர் பட்டனு கிளிக் பண்ணா மட்டும் லைட்டா ஷைன் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அவுட்லைன் பட்டன். ஸோ ஒவ்வொரு பட்டனுக்கு எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க கரெக்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்களா? ஸோ இதை பொறுத்து தான் எனக்கு இந்த பட்டனோட ஸ்டைல்ஸ் வந்து மாறுது. ஓகேவா? ஸோ வேரியன்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கிறப்ப எனக்கு என்ன ஆகுது, இப்போ நான் இதை எடுக்கிறேன்னு இதை எடுத்துட்டு ரெண்டாவது ஸ்டைல் எனக்கு என்ன இருக்கு, கண்டெய்ன்ட்னு இருக்கு கரெக்டா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல கண்டெய்ன்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இதுவும் என்ன ஆகுது, இதே மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு கரெக்டா? ஸோ இப்போ இதை பொறுத்து தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பட்டன் வேரியண்ட்டை பொறுத்து தான் அதோட ஸ்டைல் வந்து எனக்கு ஃபிக்ஸ் ஆகுது. நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா இது எப்படி இருக்கு, சும்மா ஒரு நார்மல் பட்டனா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம கோட் சேஞ்ச் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதை நான் எடுத்துட்டேன்னா அந்த பட்டனே எனக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்து தான் என்ன ஆகுது, இந்த பட்டனோட ஸ்டைல் வந்து எனக்கு அசைன் ஆகுது. ஓகேவா? இப்போ இதே மாதிரி வந்து நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க டிசேபிள் ஆகுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு லிங்க் மாதிரி கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதே மாதிரி நமக்கு இங்க வந்து நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும். குரூப் பட்டன், செக் பாக்ஸ், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். இப்போ இது ஜஸ்ட் நமக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் இந்த லைன் ஆஃப் கோட காப்பி பண்ணி அங்க பேஸ்ட் பண்ணாலே போதும். நம்ம இந்த இடத்துல வந்து ஆக்ஷன் பட்டன் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பிளஸ் ஐகான் யூஸ் பண்ணியிருந்தாங்களா? ஸோ இப்போ இந்த பிளஸ் ஐகானுக்கான கோட் எனக்கு என்னது, ஃபேப் அப்படின்றதான் இதோட ஐகான். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை எடுத்து நான் யூஸ் பண்ணும் அப்படின்னா இந்த லைனை நான் காப்பி பண்ணி என் கோட்ல நான் பேஸ்ட் பண்ணுவேன். அப்படிதானே? அட் த சேம் டைம் நான் என்ன பண்ணியிருப்பேன், இதை வந்து நான் இம்போர்ட்டும் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ அந்த லைன் ஆஃப் கோட் வர்றப்போ நான் அதை உங்களுக்கு வந்து நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து இதை நினச்சி இதாகாதீங்க. இப்போ மெட்டீரியல் யூஐனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா? காம்போனன்ட் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றது நம்ம ப்ராஜெக்ட்ல பண்ணும்போது நான் சொல்றேன். ஓகேவா? இப்போதைக்கு மெட்டீரியல் யூஐனா என்ன அப்படின்றதும் அதோட இன்ஸ்டாலேஷனும் புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கா? ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. இப்போ நான் என் விஷுவல் போய்க்கிறேன். விஷுவல் போயிட்டு ஓகே. இப்போ அதே மாதிரி நீங்க இதான் என்னோட நோட்ஸ் ப்ராஜெக்ட் கரெக்டா? இதுதான் இப்போ நான் கிரியேட் பண்ணேன். இதுல பேக்கேஜ் டாட் ஜேசான்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க இன்ஸ்டால் பண்ண இதோட வெர்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு வந்துடும். நான் மெட்டீரியல் யூஐ இன்ஸ்டால் பண்ணா ஸோ அதோட வெர்ஷன், ஸ்டைல் காம்போனன்ட்டோட வெர்ஷன் எல்லாமே வந்துடும். இப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்ம கரெக்டா இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த நோட்ஸ் ப்ராஜெக்ட்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கிரியேட் பண்ண போறேன். இப்போ சோர்ஸ்குள்ள இதுல நான் என்ன பண்ண போறேன், காம்போனன்ட்ஸ் நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட ஹெடர் வைக்க போறேன். இப்போ இதுல வந்து என்ன இருக்கு, ஹெடர்ல எனக்கு கீப்பர் அப்படின்னு இருக்கு கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஹெடரை நான் வைக்கணும். அப்படிதானே? அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம். என்னாச்சு, நான் ஸ்டைல மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ காம்போனன்ட்ஸ்குள்ள வந்துட்டேன் கரெக்டா? ஸோ இப்போ இந்த காம்போனன்ட்ஸ்குள்ள நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்றேன், ஹெடர் டாட் ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ இந்த ஹெடருக்கு தனி காம்போனண்டா நான் போட போறேன். ஓகேவா? ஸோ தனி ஃபைல்ல நான் போட போறேன். நெக்ஸ்ட் இந்த ஃபூட்டர் இருக்குமே, இங்க தெரியுதா ஃபூட்டர்? ஆக்சுவலா அது வந்து ஒரே கலர் அப்படின்றதால அது மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
ஓகேவா? இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ஃபூட்டர் இருக்கு. ஓகேவா? தெரியுதா? செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு தெரியுதுக்கா. இந்த ஃபூட்டரை நான் என்ன பண்ண போறேன்னா தனி காம்போனண்டா வைக்க போறேன். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படிதானே? என்னோட டைட்டில் வாங்குறதுக்கு, கிளிக் பண்ணா எக்ஸ்பேண்ட் ஆகுறதுக்கு. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா தனி காம்போனண்ட் கிரியேட் பண்ணி வைக்க போறேன். ஸோ அதே மாதிரி கிளிக் பண்ணா ஆட் ஆகுறதுக்கும் ஒவ்வொன்றையும் நான் என்ன பண்ண போறேன் தனித்தனி காம்போனண்டா நான் இப்போ இந்த இடத்துல போட போறேன். ஓகேவா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் header.jsx நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஹெடருக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா REFC இதை போட்டாலும் நமக்கு பேசிக்கா வந்துடும். இந்த ஹெடர்ல இப்ப எனக்கு என்ன மட்டும் இருக்கு என்ன நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன்ல விஷுவல, அதான் பேசிட்டு நியூ விண்டோ கொடுத்து ஓபன் பண்றேன். இது வேணாம். இப்போ என்னோட இதுதான் ஹெடர் கரெக்டா? இந்த ஹெடர்ல எனக்கு என்ன மட்டும் இருக்கு, ஜஸ்ட் கீப்பர் அப்படின்றது மட்டும் தான் இருக்கு கரெக்டா? நம்மளோட இங்க இருக்கணும். சோ கீப்பர் அப்படின்றது மட்டும் இருக்கு. சோ அதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன் என்னோடதுல. ஓகே, அதுக்கு முன்னாடி சரி ஓகே. இப்போ இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் app.jsல வந்து நம்ம ரெண்டர் பண்ணோம் இல்லையா? இதெல்லாம் எடுத்துரும், இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஸோ இதை எடுத்துட்டு அதே மாதிரி நமக்கு இந்த லோகோவும் வேண்டாம் கரெக்டா? அதையும் எடுத்துருவோம். ஓகேவா? இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்குள்ள இப்ப நான் என்னோட ஹெட்டரை நான் ஃபர்ஸ்ட் கெட் பண்ணணும் கரெக்டா? கெட் பண்ணணும்னா என்ன, அந்த இடத்துல வந்துட்டு நான் ரெண்டர் பண்ணணும் அப்படிதானே? ஸோ ரெண்டர் பண்ணாதான் எதுவா இருந்தாலும் என்னால யூஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த வந்துருச்சா? ஸோ ஹெட்டர் எனக்கு எங்க இருக்கு, காம்போனன்ட்ஸ்ல ஹெட்டர் அப்படின்ற ஃபைல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காட்டுதா? இதை என்டர் தட்டிக்கோங்க. ஸோ என்டர் தட்டினோடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா மேலே எனக்கு காம்போனன்ட்ஸ்ல இருந்து ஹெட்டர் வந்து எனக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ என் அவுட்புட் இங்க என்ன இருக்கு, ஹெட்டர் அப்படின்றது எனக்கு வந்துருச்சு அப்படிதானே? ஏன்னா header.jsxல ஹெட்டர் மட்டும்தான் எனக்கு இருக்கு அப்படிதானே? ஸோ இதை நான் எடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா அங்க நம்ம கீப்பர்னு கொடுத்துருந்தோமா, நம்மளோடது நோட்ஸ் கீப்பர்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகேவா? டிஃபரன்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இப்போ என்னோடதுல நோட்ஸ் கீப்பர்னு வந்துருச்சு. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஸ்டைல்ஸ் இருக்கு கரெக்டா? இந்த ஸ்டைலோட ஃபைலை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல நான் இப்போ பேஸ்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ app.cssல இதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு என்னோட ஸ்டைலை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுல வந்துட்டு ஓவரால் ஸ்டைல் எல்லாத்துக்குமே வந்து சேர்த்து இருக்கும். ஓகேவா? இது வந்து ஸ்டார் போட்டேன்னா என்ன அர்த்தம், ஃபுல்லா வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து நான் எழுதுறேன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து நார்மல் சிஎஸ்எஸ் ஃபைல் தான். ஓகேவா? என்ன வரல கடவுளே. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா டைரக்டா இப்படியும் கொடுக்கலாம். இப்படி கொடுக்கறதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இது வைக்கிறேன். ஓகேவா? இப்ப இந்த ஹெட்டருக்குள்ள h1 டேக் போட்டு நான் என்ன பண்றேன், நோட்ஸ் கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். இப்போ எனக்கு ஸ்டைல் அப்ளை ஆயிருக்கு தெரியுதா? சோ ஏன் ஃபர்ஸ்ட் கொடுத்தப்ப வரல அப்படின்னா
இப்போ என்னோட ஸ்டைல் பாருங்க. ஸோ ஸ்டைல்ல வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன், ஹெட்டர் அப்படின்ற ஒரு டேக் எடுத்து தான் நான் ஸ்டைல் பண்ணி வச்சிருக்கேன். கரெக்ட்டா? அதே மாதிரி ஹெட்டர்ல உள்ள H1 டேக்க தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், கலர் ஒயிட் கலராவும் ஃபாண்ட் ஃபேமிலிலாம் குடுத்து ஸ்டைல் பண்ணியிருக்கேன். அப்படிதானே? இப்போ நான் டைரக்ட்டா டிவ்க்குள்ள போயிட்டு எழுதுனேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகும், இந்த ஸ்டைல்ஸ் எதுவுமே எனக்கு அப்ளை ஆகாது. இல்லையா? ஸோ அதனால தான் நான் என்ன பண்றேன், இதுல உள்ள இந்த இதுக்கு ஏத்த மாதிரி நான் இதை கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்தனா ஹெட்டர் அப்படின்ற டேகுக்கு தான் இங்க என்ன ஆயிருக்கு, இந்த ஸ்டைல்ஸ் பேக்ரவுண்ட் கலர் எல்லோ அப்ளை ஆயிருக்கு, மார்ஜின் எல்லாமே அப்ளை ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ இந்த இது அப்ளை ஆகுது. அதே மாதிரி எனக்கு அதோட H1 டேக்ல கலரு, ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் வெயிட்லாம் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே எனக்கு இந்த இடத்துல அப்ளை ஆகி இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து எனக்கு எப்படி இருக்கு, ஒரு பேட்டர்ன் வச்சு ஒரு இமேஜ் மாதிரி இருக்கு. கரெக்டா? சோ இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, பேக்ரவுண்ட்ல ஒரு இமேஜ் தான் கொடுத்திருக்கேன். சோ யூஆர்எல்ல ஒரு ஒரு இமேஜோட வச்சு ஒரு பேட்டர்ன் இமேஜோட யூஆர்எல்ல நான் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? சோ பேஸ்ட் பண்ணதால தான் எனக்கு பேக்ரவுண்ட் என்ன ஆயிருக்கு, ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கு. இது வந்து நார்மல் சிஎஸ்எஸ் ஓட ஸ்டைல் தான். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நம்மளோட ஃபூட்டரையும் நம்ம டிசைன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபூட்டர் டிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த நடுவுல உள்ள அந்த கண்டென்ட்டுக்கு வந்து நம்ம போவோம். இப்போ அதே காம்பனண்ட்ல ஒரு நியூ ஃபைல் போடுறேன், footer டாட் ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேவா? ஸோ ஆர்இஎஃப்சி போட்டு என்டர் தட்டிட்டேன். இப்போ இந்த டிவ் வந்து நமக்கு வேணாம், இதை அப்படியே எடுத்துட்டு இப்போ ஃபூட்டர் அப்படின்ற டேக நான் போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபூட்டர் போட்டு இந்த ஃபூட்டருக்குள்ள என்ன பண்றேன்னா ஒரு பி டேக் போடுறேன். பி டேக் போட்டு காப்பிரைட் ஸோ காப்பிரைட் அட் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ 2025 இப்படி கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும், இப்போ இங்க வந்து பாருங்க, ஓகே அவுட்புட் வந்து எனக்கு இன்னும் வரவே இல்லை. ஏன் அவுட்புட் வரல எனக்கு, நான் ஃபூட்டர் அப்படின்ற ஃபைல்ல பிடேக் கொடுத்து இங்க கரெக்டா வாங்கிட்டேன். கரெக்டா? எனக்கு ஏன் இங்க அவுட்புட் வரவே இல்லை? எனக்கு என்ன டைம் சொல்லுங்க, அது காமிங்க ஒரு டைம். இப்போ நான் இந்த இடத்துல ஃபூட்டரை இம்போர்ட் பண்ணேன். அப்படிதானே? ஸோ இம்போர்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்போர்ட் வந்து இங்க டிஃபால்ட்டா இன்லைன்லயே நான் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டேன். இப்போ நான் உள்ள கண்டென்ட்டும் எழுதிட்டேன். கரெக்டா? அப்ப எனக்கு காப்பிரைட் அட் 2025 அப்படின்றது எனக்கு வரணும். அப்படிதானே? ஸோ என்னோட அவுட்புட்ல பட் அது வந்து வரவே இல்லை. ஏன் வரல அப்படின்னு நான் கேட்கிறேன். அது ஆப் ஜேஎஸ்ல கொடுக்கல. கரெக்ட். நான் ஆப் ஜேஸ்ல நான் இன்னும் என்ன பண்ணல, அத ரெண்டர் பண்ணல. கரெக்டா? சோ ரெண்டர் பண்ணாதான் எனக்கு என்ன வரும், இந்த இடத்துல எனக்கு வரும். கரெக்டா? ஆமா. ஃபூட்டர் அப்படின்றது நான் ரெண்டர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இது கலர் வேணா நம்ம மாத்துவோமா, ஸ்டைல்ல கலர் வந்து வேற ஏதாவது கொடுக்கும், பிளாக் கலர். இப்ப தெரியுதா காப்பிரைட் அட் 2025ன்னு. இப்போ இதுல என்ன ஆகுது எனக்கு, நான் டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ கொடுத்திருக்கேன், அந்த வேல்யூ தான் எனக்கு வருது. கரெக்டா? இப்போ நான் அடுத்த வருஷம் இதே ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணி பார்த்தேன்னு வைங்களேன், அப்பவும் எனக்கு என்ன காட்டும், காப்பிரைட்டட் 2025 தான் காட்டும். கரெக்டா? அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் இப்போ நான் 2026ல ஓபன் பண்றேன்னா இந்த இடத்துல எனக்கு 2026 சேஞ்ச் ஆகுமா, சேஞ்ச் ஆகாது. அப்படிதானே? சோ அப்ப அதுக்கு நான் எப்போ ஓபன் பண்றேனோ அந்த கரண்ட் இயர் வந்து எனக்கு இப்ப காட்டணும். ஓகேவா? சோ அதுக்காக நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல கான்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுக்கிறேன். ஓகேவா? சோ இயர் அப்படின்ற வேரியபிள்ல இப்ப நான் டிஃபால்ட்டா இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை யூஸ் பண்ண போறேன், which is நியூ டேட் ஆஃப் அப்படின்றத நான் யூஸ் பண்றேன். ஓகேவா? இப்ப இந்த நியூ டேட் ஆஃப் டாட் கெட் ஃபுல் இயர் நான் போடும் போதே எனக்கு வருதா. ஸோ இப்போ கெட் டைம்னு கொடுத்தா என்ன ஆகும், எனக்கு என்ன கரண்ட் டைம் என்ன அப்படின்றத காட்டும். பட் எனக்கு இயர் மட்டும் காட்டினா போதும். அப்ப நான் வந்து என்ன பண்றேன், இங்கேயும் உங்களுக்கு காட்டுதா. ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும், டைம் இந்த மாதிரி January 1, 1970 இந்த மாதிரி காட்டும். இப்போ நான் இதுவே வந்துட்டு நான் கெட் ஃபுல் இயர் அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, என்னோட கரண்ட் இயர் என்ன அப்படின்றத வந்துட்டு எனக்கு காட்டும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல
இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து ஒரு ஃபங்ஷனாலிட்டி ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டிஃபால்ட் ஃபங்ஷனாலிட்டி. இத யூஸ் பண்ணோம் அப்டின்னா, நான் என்ன பண்ணிக்கலாம், கரண்ட் இயர வந்து என்னால கெட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்ப இத வாங்கி நான் என்ன பண்ணியிருக்கேன், இ சாரி ஒரே நிமிஷம். இத வந்து நம்ம ரிட்டர்னுக்கு மேல குடுக்கணும். ரிட்டர்னுக்கு உள்ள குடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ரிட்டர்னுக்குள்ள எது மட்டும் தான் இருக்கணும் எனக்கு, என்னோட HTML கோட் மட்டும் தான் எனக்கு ரிட்டர்னுக்குள்ள இருக்கணும். ஓகேவா? மேபி நான் இப்ப ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்றேன் அப்டின்னாலே எனக்கு இந்த இடத்துல என்ன வந்துரணும், கர்லி ஃப்ரேஸ் போட்டு தான் நான் எழுதணும். ஓகேவா? ஸோ கர்லி ஃப்ரேஸ் போட்டு எழுதுனேன் அப்டின்னா தான் எனக்கு வந்து எரர் அடிக்காது. இப்போ கான்ஸ்ட் இயர்ல நியூ டேட் இந்த ஃபங்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி கரண்ட் இயர நான் கெட் பண்ணி வச்சுட்டேன். அப்ப இத நான் இங்க எப்படி யூஸ் பண்றேன் அப்டின்னா, இப்ப ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போறேன். இப்ப என்ன பண்ணும், கர்லி ஃப்ரேஸ் போடணும். கரெக்ட்டா? ஸோ கர்லி ஃப்ரேஸ் போட்டு உள்ள என்ன பண்றேன், எனக்கு இது எதுல ஸ்டோர் ஆயிருக்கு, இயர் அப்படின்ற வேரியபிள்ல தான் எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. கரெக்ட்டா? ஸோ இப்ப நான் இந்த இடத்துல இயர் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ இதை கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, ஸோ சேம் இப்போ நம்மளோட கரண்ட் இயர் என்ன 2025 கரெக்டா? அதனால 2025 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காட்டுது. இப்போ இதுவே நான் நெக்ஸ்ட் இயர் இதே ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணி பார்த்தேன்னு வைங்களேன், எனக்கு என்ன காட்டும், 2026 அப்படின்றது எனக்கு காட்டும். ஓகேவா? ஸோ இதுதான் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஓடையில உள்ள அந்த கிரியேட் ஏரியாவை நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? இதுவரை ஓகே தானே? ஓகேக்கா, ஓகே. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன வேணும், இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு ஏரியா வேணும், டைட்டில் அண்ட் டேக் நோட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணும். கரெக்டா? ஸோ இது எக்ஸ்பேண்ட் ஆகுறதுலாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் ஏரியா கிரியேஷன் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ காம்போனன்ட்ஸ்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு நியூ ஃபோல்டர் ஓபன் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ நியூ ஃபோல்டருக்கு நான் என்ன நேம் வைக்க போறேன் அப்படின்னா, நோட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போறேன். ஓகேவா? ஸோ இந்த நோட் கார்டு அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். ஸோ கிரியேட் area.jsx அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேவா? ஸோ கிரியேட் area.jsx அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே. ஸோ கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, போடுவோமா? இப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த கிரியேட் ஏரியாவை எடுத்துட்டு இந்த டிவ்க்குள்ள தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்ம் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார்ம் எடுத்து, ஸோ இப்போ இந்த ஃபார்ம்குள்ள எனக்கு என்ன பண்ணும், இன்புட் தானே வாங்கணும். ஸோ இப்போ இன்புட் நேம் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன போடுறேன்னா டைட்டில் அப்படின்றத எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ டைட்டில், அதுக்கப்புறமா பிளேஸ் ஹோல்டர்ல டைட்டில் TITLE. ஓகேவா? ஸோ டைட்டில் அப்படின்றத நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி அடுத்து என்ன பண்றேன், நெக்ஸ்ட் உள்ளது. ஓகே. இப்போ இங்க கவனிங்க, இதுல எனக்கு என்ன இருக்கு, ஒரு ரோ ஆஃப் வேல்யூ தான் எனக்கு வாங்குது. கரெக்டா? இதை கிளிக் பண்ணி எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுறப்போ என்ன வருது, ஒரு ரோ மட்டும் எனக்கு வரல, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் நீளமா வந்திருக்கு. கரெக்டா? இப்போ நான் இந்த இடத்துல இன்புட்டே கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்போ இன்புட் அப்படின்றத கொடுத்து நேம் ஈக்குவல் டு கண்டென்ட் இதுக்கப்புறமா பிளேஸ் ஹோல்டர்ல டேக் நோட் அப்படின்றத நான் கொடுக்குறேன். இதை இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓ, என்னோட அவுட்புட்ல ரெண்டர் பண்ணல இல்லையா, ரெண்டர் பண்ணாதான் நமக்கு அவுட்புட் வரும். ஸோ app.jsல போயிட்டு ஹெட்டர் அண்ட் ஃபூட்டருக்கு ஊடையில நான் இதை ரெண்டர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இப்போ கிரியேட் ஏரியா வந்துருச்சு. இப்போ எனக்கு இது எப்படி வந்திருக்கு, இங்க தனியா வந்திருக்கு, இங்க தனியா வந்திருக்கு. கரெக்டா? ஸோ இதோட இந்த ஃபார்முக்கு நான் ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்றேன், கிரியேட் நோட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இது வந்து நம்ம ஸ்டைலுக்காக தான் இந்த கிளாஸ் நேமை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்க இந்த ஆப் டாட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா,
இந்த இருக்கா. ஸோ ஃபார்ம் டாட் கிரியேட் நோட்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செட் ஆஃப் இது வந்து நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் கரெக்டா ஸ்டைல்ஸ். ஸோ இந்த ஸ்டைல்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் இது இப்போ வந்திருக்கு. ஓகேவா. இப்போ என்ன இருக்கு எனக்கு, இதுவும் ஒரு லைன் தான் இருக்கு, இதுவும் ஒரு லைன் தான் இருக்கு கரெக்டா. இப்படிதான் இருக்கு. பட் இதுல எனக்கு எப்படி இருக்கு, டேக்க நோட்டுக்கு எனக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு கரெக்டா. ஸோ அப்போ எனக்கு ஒரு விஷயத்துக்கு எனக்கு ஸ்பேஸ் நிறைய வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம், இத இன்புட்ல வாங்காம நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் ஏரியாவா வாங்க போறேன். ஓகேவா. டெக்ஸ்ட் ஏரியாவா நான் என்ன பண்ண போறேன், இதை வாங்க போறேன். நான் டெக்ஸ்ட் ஏரியாவா வாங்கினேன் அப்படின்னா இப்போ எனக்கு எப்படி இருக்கு, ஸ்பேஸ் கொஞ்சம் நிறைய வந்திருக்கா. புரியுதா உங்களுக்கு? புரியுதுக்கா, புரியுது. டெக்ஸ்டரியா பைத்தான்ல யூஸ் பண்ணேன். கரெக்ட். நம்ம இதுலயும் பார்த்திருப்போமே, ஸ்டீம் ரீட்ல. HTML ஃபார்ம்ஸ்ல பார்த்தோமா. இது ஸ்டீம் ரீட்ல நான் யூஸ் பண்ணேன். HTML ஃபாண்ட்ல யூஸ் பண்ணேன், அங்கே தான் அதிகமாக யூஸ் பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. சோ நான் என்ன பண்றேன், டெக்ஸ்ட் ஏரியா யூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா. ஓகே. இதுவரை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோப். ஓகே. சோ இன்னைக்கு இதுவரை போதும். ஓகேவா. சோ நெக்ஸ்ட் நாளைக்கு வந்துட்டு இத கிளிக் பண்ணா நமக்கு இது வரணும். அப்புறம் இந்த ஐகான் ஆட் பண்றது, அப்புறம் மிச்சம் உள்ளத பார்க்கலாம். ஓகேவா. நாளைக்கு எவ்வளவு பார்க்க முடியுதோ பார்ப்போம். ஓகேக்கா. அதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ளத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா. இது ஆ புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மெட்டீரியல் யூஐ புரிஞ்சுதா? எப்படி புரிஞ்சதுக்கா. யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு காம்போனன்ட் யூஸ் பண்றப்போ நான் உங்களுக்கு இன் டெப்தா சொல்றேன். ஓகேவா. ஜஸ்ட் ஆ இதுவும் வந்துட்டு ஒரு காம்போனன்ட் எடுத்து யூஸ் பண்றதா. சோ இப்போ இதுல பூட் ஸ்ட்ராப்ல வந்துட்டு நம்ம எப்படி பண்றோம், சோ அதே மாதிரி தான் இதுவும். ஓகேவா. சோ அதே ஆ மாதிரி ரியாக்ட் காம்போனன்ட் வந்து நம்ம மெட்டீரியல் யூஐல இருந்தும் எடுக்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து ஷேட் சிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது உண்டு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஷேட் சிஎன் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ மெட்டீரியல் யூஐ வந்து நான் எப்போ யூஸ் பண்ணேன், நார்மல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்றப்ப என்னால ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது கரெக்டா. பட் ஆ இது வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, என்னோட டெய்ல்வின் சிஎஸ்எஸ் வச்சு நான் ஆக்சஸ் பண்றேன் அப்படின்னா, டெய்ல்வின் சிஎஸ்எஸ் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், கொஞ்சம் அட்வான்ஸ் யூசஸ் தானே. ஆமா. சோ அந்த அதுல யூஸ் பண்றப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு சப்போர்ட் பண்றதுதான் இந்த ஷேட் சிஎன் காம்போனன்ட். ஓகேவா. இதுலயும் அதே தாண்டா இருக்கும், ரொம்பலாம் டிஃபரன்ஸா இருக்காது. காம்போனன்ட்ஸ் இருக்கா, இந்த இருக்குல்ல டயலாக் பாக்ஸ் இந்த இருக்கா. ஷோ டயலாக் கொடுத்தனா இந்த மாதிரி வரும். இந்த காம்போனன்ட்டுக்கான கோடையே அவன் என்ன பண்ணிருப்பானா, இங்க கீழே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. என்டர்ன்னு இருக்கும். ஆமா இந்த இருக்கா. சோ கோட்ல என்ன பண்ணிருப்பான், நீட்டா கொடுத்துருப்பான். ஜஸ்ட் நீங்க வந்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இதை வந்து இன்ஸ்டால் பண்ணும். ஓகேவா. நம்ம என்பிஎம் தானே. ஸோ என்பிஎம் ஆ போதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கோடை போட்டோம் அப்படின்னா நமக்கு வரும். இப்போ மெட்டீரியல் யூஐல நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் பார்த்தோம், இந்த இடத்துல போயிட்டு ஒரு 3 ஃபர்ஸ்ட் காட்டினேன்ல, ஆ மேல காட்டினேன்ல உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் அப்படின்னு போட்டு. ஸோ அதுல ம் இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், காம்போனன்ட்டை இங்க டைரக்டா, இது வந்து பூட் ஸ்ட்ராப் மாதிரி. ஓகேவா. டைரக்டா எடுத்து நான் யூஸ் பண்றேன்னா, ஸோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். ஓகேவா. காம்போனன்ட் ஆ யூஸ் பண்றப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா. ஓகே. ஓகேமா. தேங்க்யூ. அதே சரி. மாதிரி இன்னொரு வெப்சைட் இருக்குல்ல, இதே மாதிரி இன்னொரு வெப்சைட் இருக்குல்ல, காம்போனன்ட் வந்துட்டு இது பண்ற வெப்சைட் ஒன்று உண்டுல. என்ன வெப்சைட்? இப்போ நீங்க காமிச்சபடி இன்னொரு வெப்சைட் உண்டுக்கா, காம்போனன்ட் வந்துட்டு இது பண்றதுக்கு. அது வெப்சைட் பேர் பார்க்குறேன், ஒரு நிமிஷம். சொல்லுங்க, சர்ச் பண்ணுவோம். எனக்கு மறந்து போச்சு. CML என்னமோ தெரியல, எல்லாம் வந்து போகுது. என்ன பண்றது? காம்போனன்ட் காணுமே. ம். UAS. யூஐ யூஎக்ஸா? UA வெர்ஸ். நான் அனுப்புவேன் உங்களுக்கு. யூஐ யோர்ஸா? இல்ல யுஎஸ் இல்ல, வெர்ஸ். வேர்ஸா? ஆ டாட் ஐஓ. இதேதான். இதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். இது நிறைய இருக்கு இதுல. ஓகே ஓகே. நல்லா இருக்கே.
இது வந்துட்டு நான் இதுக்கு வெப்சைட் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் நான் இது பண்ணேன்ல, என் போர்ட்ஃபோலியோக்கு அதுக்கு இது யூஸ் ஆமாமா. பண்ணேன். ஓகே, இதுல ஓகே. நெறை இதுல நெறைய உண்டு. உள்ளுக்கு நீங்க சர்ச் பண்ணி பார்த்தா வந்துகிட்டே இருக்கும். அதாவது இதெல்லாம் தாய்வன் CSS உள்ள இருந்துச்சு. ஜஸ்ட் மேல இருக்கு பாருங்க. இதுல இருக்கு. டெய்ல்வின். ஓகே, ஓகே. நல்லா இருக்கு. அந்த சைடுல இது இருக்குல்ல, நெறைய கார்ட்ஸ் எல்லாமே இருக்கு அதுல. ஓகே, ஓகே. நீங்க வேணா அத யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேம்மா, ஓகே. பாக்குறேன். ஓகே, ஓகே, ஓகே. நல்லா இருக்கு. டடன் டடன் டன். டன் டன் டன். ஓகேம்மா. சோ இன்னைக்கு செஷன் அவ்வளவுதான். ஓகே. சோ ரிமைனிங் உள்ளது நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பாப்பேன். ஓகேவா? ஆ ஓகேக்கா. அதுக்கப்புறம் அந்த லிங்க் கிடைச்சது அப்படின்னா, ஆ தர்ஷினிக்காக்கு ஓகேம்மா. அனுப்பி விடுவீங்களா? ஓகே அனுப்புறேன். அவங்க இன்னும் மெசேஜே பார்க்கல. நான் போட்டிருக்கேன். இன்னும் பார்க்கல. சொன்னாங்கன்னா நான் நாளைக்கு சொல்றேன். ஓகேவா? ஆ ஓகேக்கா. ஓகேம்மா. ஓகேக்கா. தேங்க் யூ. தேங்க் யூ. நாளைக்கு எப்படியாச்சும் கேட்டு வாங்கி சொல்லிருங்கக்கா. ஒரு 3 நாள் ஓகே, லீவ் ஓகே, ஓகே. குடுத்துருக்காங்க காலேஜ்ல. கேட்டுட்டு ஓகே, ஓகே. இப்போ ஃபுல்லா லீவ் தானே? 5 டேஸ் லீவ் இருக்குமே. ஆமா, எதுக்கு லீவு?